ஒரு நிமிஷம் இருங்கள், கூப்பிடுகிறேன். நீங்கள் யார் பேசுறது என்ற கேள்வி வந்ததும் பல்லை கடித்து கொண்டு பதில் சொன்னான். நான் அவர் மகன் வேணு. சற்று கழித்து அவனது தந்தையின் குரல் போனில் ஒலித்தது. ஹலோ, நான் சுந்தரம். அதுவரை இருந்த தைரியம், ஆத்திரம், வெறுப்பு யாவும் குழம்பி வேணுவுக்கு உதடுகளும் நெஞ்சும் துடித்தன. அவனது பேச்சு குளறிற்று. இருந்தாலும் சமாளித்து கொண்டு பேசினான். நான் வேணு பேசுகிறேன். நான் உங்களோடு கொஞ்சம் தனியாக பேசணும். சரி, இன்னும் கொஞ்ச நாளில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். இல்லை, அதை பற்றி வீட்டில் எனக்கு பேச விருப்பம் இல்லை. நீங்கள் அங்கேயே இருக்கிறதானா? இப்போவே 10 நிமிஷத்தில் நான் அங்கே வரேன். ஓ ஐசி, சரி வாயேன், தேங்க்ஸ். ரிசீவரை வைத்துவிட்டு நெற்றியில் பொங்கியிருந்த வியர்வையை துடைத்து விட்டு கொண்டான் வேணு. இன்னும் கூட அவனுக்கு நெஞ்சு படபடுத்து கொண்டிருந்தது. அவன் என்னென்னவோ பேச தன்னைத்தானே ஒரு மகத்தான காரியத்திற்கு தயார் செய்து கொள்கிற தோரணையில் உள்ளங்கையில் குத்தி கொண்டு செருமினான். இது என்னோட கடமை. இந்த குடும்பம் சீர்குலையாமல் பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. ஒரு சின்ன பையன் தன் மகனே தன்னை கண்டிக்கிற அளவுக்கு தான் நடத்தை கெட்டு போனதை அவர் உணர வேணாமா? மானக்கேடான விஷயம்தான். நான் ஆத்திரப்படாமல் நியாயத்தை பேசி அவரோட கேடு கெட்ட ரகசியத்தை அவருக்கே முதல்ல அம்பலப்படுத்தணும். அதெல்லாம் இல்லை, அப்படி இப்படின்னு அவர் மழுப்ப பார்ப்பார். அவரோட மேஜர் டிராயரில் இருந்த அந்த கடுதாசியை கருமம், காதல் கடிதம், அதே ஞாபகமாக எடுத்துக்கிறேன். என் மேஜர் டிராயருக்கு கள்ளச்சாவி போட்டுட்டியான்னு அவர் ஆத்திரப்படலாம். இவர் கள்ளக்காதலை கண்டுபிடிக்க நான் செய்த இந்த கள்ளத்தனம் ஒன்றும் பெரிய தப்பில்லை. முந்தா நாள் ராத்திரி கூட அவளோட 2வது ஷோவுக்கு சினிமாவுக்கு போயிருந்ததை பார்த்த அப்புறம்தானே இந்த தொடர்பின் முழு உண்மையும் கண்டுபிடிக்கணும்னு நானே அவர் அறைய சோதனை போட்டேன். வேணு அவசரமாக உடையணிந்து வெளியே புறப்படுகிற சமயத்தில் லேடிஸ் கிளப்புக்கு கிளம்பி கொண்டிருந்த அவன் தாய் ரமணியம்மாள் எதிர்பட்டாள். சில நாட்களாகவே அவனது போக்கும் பேச்சும் ஒரு மாதிரியாக இருப்பதை அவளது தாயுள்ளம் உணர்ந்தது. இப்போது அவனை திடீரென்று பார்த்ததும் அவனது தோற்றத்தை கண்டு அவள் கலவரமடைந்தாள். அவன் சரியாக சாப்பிடாமல் தூக்கம் கூட இல்லாமல் இருக்கிறானோ என்று அவனது சோர்ந்திருக்கும் தோற்றத்தை கண்டு சந்தேகம் கொண்டாள். இவன் இளைத்து கருத்து போயிருந்தான். சவரம் செய்து கொள்ளாததால் மேல் உதட்டிலும் மெய்வாயிலும் கண்ண மூலங்களிலும் இளரோமம் அடர்ந்திருந்தது. அவன் எதை குறித்தோ மிக மனோவிய குள்ளத்திற்கு ஆளாகியிருக்கிறான் என்று அவன் கண்களில் கலங்கிய சோர்விலும் கீழ் இமைக்கடையில் படிந்திருந்த கருமையிலும் அவள் கண்டுகொண்டாள். அவன் வயது வந்த ஆண்மகன். அவனுக்கு ஏதேனும் அந்தரங்கமான பிரச்சனைகள் இருக்கலாம். அதில் தான் தலையிடுவது நாகரிகமாகாது என்ற கட்டுப்பாட்டு உணர்வுடன் அவள் அவனை நெருங்கி வந்தாள். என்னடா வேணும், எங்கே கிளம்பிட்ட என்று ஆதரவாக அவன் தோள்களை பற்றினாள். அவனுக்கு உடம்பு கூசிற்று. கொஞ்சம் வேலை இருக்கு என்று அழுத்தமாக அவன் பதில் சொன்னான். வாட் இஸ் ராங் வித் யூ? சரி, என்னவாக இருந்தாலும் நான் உனக்கு உதவ முடியும்னா சொல்லு என்று ஆங்கிலத்தில் கூறினாள். தேங்க்ஸ் என்று அவளை கடந்து போக எத்தனிக்கையில் அவனை நிறுத்தினாள். அம்மா போய் என்னவோ ஸ்பெஷலாக டிஃபன் பண்ணி இருக்க, சமையல்கார பாட்டி சாப்பிட்டு போயேன் என்று கொஞ்சம் உபச்சாரம் செய்துவிட்டு தனக்கும் நாளியாவதை கைக்கடிகாரத்தை பார்த்துவிட்டு அவள் வெளியேறினாள். வேணு ஒரு வினாடி தலை குனிந்து யோசித்து நின்றான். இந்த அசட்டு அம்மாவை இந்த அப்பாதான் எப்படி ஏமாற்றி துரோகம் புரிந்து கொண்டிருக்கிறார் என்று தோன்றியது வேணுவுக்கு. அதன் பிறகு இந்த வயதிலும் இவள் செய்து கொள்கின்ற அலங்காரமும் பவுடர் பூச்சும் உதட்டு சாயமும் கையுறிந்த ரவிக்கையும் கீச்சு குரலில் பேசுகின்ற இங்கிலீஷ் பேச்சும் காண வயிற்றை பீறிக்கொண்டு ஆத்திரமும் அருவருப்பும் பொங்கிற்று அவனுக்கு. ஹாலில் அப்போதுதான் கான்வென்ட்டிலிருந்து வந்திருந்த அவனது 2 தம்பிகளும் 6 வயது தங்கையும் சோஃபாவில் அமர்ந்து சீஷையும் சாக்சியும் கலற்றி கொண்டிருந்தனர். அவர்களை பார்க்கும்போது வேணுவின் நெஞ்சில் துக்கமும் பரிவும் பொங்கியடைந்தன. இந்த பொறுப்பற்ற தாயும் ஒழுக்கங்கெட்ட தந்தையும் இந்த குழந்தைகளின் எதிர்காலத்தை குட்டிச்சுவராக்கிவிடப் போகிறார்கள் என்று நினைத்தபோது இதற்கு தான் என்ன செய்ய முடியும் என்று குழம்பினான் அவன். இதற்கு நான் ஏதாவது செய்தாக வேண்டும், அது என் கடமை. நான் என்ன இன்னும் சின்ன குழந்தையா? எனக்கு 21 வயதாகிறது. லீகலி ஐ எம் அன் அடல்ட். திடீரென்று அவன் தன்னை வளர்த்த தாத்தாவையும் பாட்டியையும் நினைத்து கொண்டான். நல்ல வேளை இந்த கேடுகிட்ட சூழ்நிலையில் வளராமல் போனேனே நான். வேணுவின் தந்தை சுந்தரமும் தாய் ரமணியும் 25 வருடங்களுக்கு முன் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலத்தில் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். இருவரும் வெவ்வேறு ஜாதியினர் என்பதால்
பெற்றோரை விரோதித்து கொண்டு அவளை கைப்பிடித்தார் சுந்தரம். ரமணி அம்மாள் சிறுவயதில் கான்வென்ட்டில் படித்து வெள்ளைக்கார பாணியில் வளர்க்கப்பட்டவள். மேற்கத்திய கலாச்சாரத்தில் அவளது குடும்பமே திளைத்தது. அக்காலத்தில் சுந்தரத்திற்கு அவளிடம் ஏற்பட்ட ஈடுபாட்டிற்கு அதுவே கூட காரணமாக இருந்திருக்கலாம். அந்த ஈடுபாட்டின் காரணமாக பெற்றோரையும் விரோதித்து அவளை கலப்பு மனம் புரிந்து கொண்ட பின் 2 ஆண்டு காலம் பெற்றோருடன் தொடர்பே இல்லாதிருந்தார் சுந்தரம். 2 வருடங்களுக்கு பின் வேணு பிறந்தான். புத்திர பாசத்தை துறந்திருந்த சுந்தரத்தின் தந்தை கணபதியாய் பிள்ளையும் அவர் மனைவி விசாலமும் போய் குழந்தையை பார்க்க கிராமத்திலிருந்து ரயிலேறி பட்டணத்திற்கு ஓடி வந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் பகமை விலகி சுந்தரத்திற்கும் அவன் பெற்றோரிற்கும் உறவு பாலம் அமைத்தவன் வேணுதான். வேணுவுக்கு 6 வயதாகும்போது கணபதியா பிள்ளை பேரனை தான் அழைத்து செல்வதாக கூறினார். எவ்வளோ ஒருத்திக்கு ஏதோ ஒரு நாகரிகத்திற்கு தாங்கள் ஆச்சாரமாக வளர்த்த பிள்ளையை பறிகொடுத்து விட்டோமே என்ற நிரந்தர ஏக்கத்திற்கு ஆளாகி போன கணபதியா பிள்ளை அதை ஈடு செய்து கொள்வதைப் போல பேரனை ஸ்வீகரித்து கொண்டார். வேணு தாத்தாவின் வீட்டிலேயே வளர்ந்து படித்து கொண்டிருந்தான். பெற்றோரின் வீடு என்பது அவனுக்கு எப்போதாகிலும் லீவிலே வந்து தங்கிச் செல்லும் உறவுக்காரர்களின் குடும்பம் போலாயிற்று. சுந்தரத்தின் தந்தை கணபதியா பிள்ளை வீரசைவம், தமிழ் புலமையுடையவர், சிவபக்தர். அவர் மனைவி விசாலம் சென்ற நூற்றாண்டு தமிழ் பெண்மையின் கடைசி பிரதிநிதி. புருஷனின் முன்பே உட்கார்ந்து பேச மாட்டாள். வேணு எப்போதேனும் லீவுக்கு தாய் தந்தையரிடம் வரும்போது அவர்களின் வாழ்க்கை முறை, நடை, உடை யாவும் ஒரு அந்நியமாய் தன்மை கொண்டு அவர்களே தனக்கு மிகவும் அந்நியமானவர்களைப் போல உணர்ந்தான். சிறு வயதில் எல்லாம் அந்த அனுபவம் தாத்தா பாட்டியிடம் போய் சிரிக்க விளக்கிச் சொல்லி பரிகசிக்கவே அவனுக்கு உதவிற்று. பின்னர் வயது ஏற ஏற அவன் தாத்தா பாட்டியோடு தாய் தந்தையை ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்தான். அவன் மனதில் தாத்தாவும் பாட்டியும் லட்சிய தம்பதியாகவும் நமது பண்பாட்டின் ஆதர்சமாகவும் ஏற்றம் பெற்றனர். என்னதான் பாசமிருந்த போதிலும் அவனுக்கு தாய் தந்தையர் மீது உரிய மதிப்பு தோன்றவில்லை. வேணு ஹைஸ்கூல் படிப்பை முடித்துவிட்டு பக்கத்து டவுனாகிய சிதம்பரத்தில் கல்லூரியிலும் சேர்ந்தான். அவன் கல்வி எவ்வளவுதான் நவீன முற்றிருந்த போதிலும் அவனது வாழ்க்கை நவீன முறைகளுக்கு இலக்காகவில்லை. இப்போது கல்லூரி படிப்பு முடிந்த பின் அவன் சென்னைக்கு வந்து சில மாதங்கள் தான் ஆகின. அவனால் தாத்தாவையும் பாட்டியையும் பிரிந்து வரவே முடியவில்லை. நான் ஒன்றும் உத்தியோகம் பார்க்க வேணாம், படித்தவங்க எல்லாம் நகரத்துக்கும் உத்தியோகத்துக்கும் போகிறதுனால தான் நம்ம தேசம் இப்படி இருக்கு. நான் இங்கேயே இருந்து விவசாயத்தை பார்த்துக்க போகிறேன் என்று அவன் தாத்தாவிடம் எவ்வளவோ சொல்லி பார்த்தான். அவன் யோசனை பாட்டிக்கும் கூட பிடித்திருந்தது. ஆனால் வெகு நேரம் கண்களை மூடிக்கொண்டு சாய்வு நாட்காலியில் உட்கார்ந்திருந்த தாத்தா பாட்டியிடம் பதில் சொன்னார். நீயும் என்ன அவனோட சேர்ந்து பேசுகிற? நம்ம பையனை விட்டுட்டு இருந்தப்போ உன் மனசு கேட்டுதா? அது மாதிரி தானே அவனை பெத்தவளுக்கும் இருக்கும். படிப்புன்னு ஒரு காரணத்தை வச்சு இவ்வளவு காலம் இருந்தாச்சு. இப்போ இவன் பெத்தவங்களுக்கு பிள்ளையா? அங்கே போய் இருக்கிறது தான் நியாயம். நான் வரலைன்னா அங்கே யாரும் அழலை என்று மறித்து சொன்னான் வேணு. வேணு, நீ எங்களோட இருக்கிறதுல உன்னை விட எங்களுக்கு சந்தோஷம்னு நான் சொல்லணுமா? இப்போ நீ கொஞ்ச நாள் போயிரு, அப்புறம் போக போக பார்ப்போம். இவ்வளவு சொல்கிறேனே. நீ அந்த பக்கம் ரயிலேறி போனதுக்கப்புறமா நானும் பாட்டியும் எத்தனை நாளை தள்ள போகிறோமோ. அதுக்கென்ன, நீ லீவில் போவியே, அந்த மாதிரி போய் கொஞ்ச நாள் அங்கே இரு. என்ன நான் சொல்கிறது என்று அவர் எவ்வளவோ சமாதானங்கள் கூறிய பின்னரே அவன் சென்னைக்கு வர சம்மதித்தான். முன்பெல்லாம் லீவு நாட்களில் வந்து முழுசாக 2 மாதங்கள் தன் தாய் தந்தையோடு தங்கியிருந்த போது ஏற்படாத சலிப்பு இப்போது 2 வாரங்களில் ஏற்பட்டது. அவனுக்கு ஒன்றுமே பிடிக்கவில்லை. தாயும் தந்தையும் டைனிங் டேபிளில் எதிரெதிரே உட்கார்ந்து கொண்டு சாப்பிடுவதும், காலையில் 8 மணி வரைக்கும் அவள் தூங்குவதும், தன் தந்தை ஓடி ஓடி தாய்க்கு ஊழியம் செய்வதும் அவனுக்கு அருவருப்பாக இருந்தன. அவன் மனதில் 60 வயதாகியும் அதிகாலையில் எழுந்து நீராடி மஞ்சளும் குங்குமமாய் திகழும் பாட்டியின் உருவமே அடிக்கடி எழுந்தது. அவள் தாத்தாவுக்கு இந்த வயதிலும் பணிவிடை புரியும் மகத்துவத்தை எண்ணி எண்ணி ஒவ்வொரு நிகழ்ச்சியாக கற்பனையில் கண்டு இவர்களின் நடைமுறையோடு அவன் பொருத்தி பார்த்தான். இந்த அப்பா சரியான பொண்டாட்டிதாசன் என்று தோன்றியது அவனுக்கு. இந்த அம்மா பாட்டுக்கு சினிமாவுக்கு போவதும், லேடிஸ் கிளப்புக்கு போவதும், அதை பற்றி அவர் ஒன்றுமே கேட்காமல் இருப்பதும், அதே மாதிரி அவரை பற்றி இவளும் அக்கறை இல்லாமல் இருப்பதும், ஐயோ என்ன உறவு, என்ன வாழ்க்கை என்று மனம் சலித்தது. சரி, நமக்கென்ன போயிற்று? தாத்தாவின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு கொஞ்ச நாள் இருந்துவிட்டு கிராமத்தோடு போய்விட வேண்டியதுதான் என்றிருந்த வேணுவுக்கு மேலும் அதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் அருவருப்பையும் மூட்டத்தக்க அந்த சம்பவம் சென்ற வாரம் நடந்தது. இரவு 8 மணி இருக்கும். டெலிஃபோன் மணி அடித்தது. சுந்தரம் அப்போது மாடியில் இருந்தார். வேணு ரிசீவரை எடுத்தான். ஹலோ, அவன் ஃபோன் நம்பரையும் சொன்னான். நான் தான் வத்சலா பேசுகிறேன். காலேஜிலேயே மீட் பண்ணணும்னு வந்தேன். நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்க. சவுண்ட் ஆஃப் மியூசிக் இன்றைக்கி தான் கடைசியாம் நைட் போகலாமா என்று ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே.
வேணுவுக்கு ஒன்றும் புரியவில்லை. அது ராங் நம்பர் கால் என்று அவன் ஆரம்பத்தில் கொண்ட சந்தேகம் காலேஜில் மீட் பண்ண வந்ததாக கூறியதில் அடிபட்டு போயிற்று. எதுவும் செய்ய தோன்றாமல் ரிசீவரை டெலிஃபோன் மீது வைத்துவிட்டு அந்த அறையை விட்டே ஓடி போய்விட்டான் வேணு. பக்கத்தறையில் தனிமையில் போய் உட்கார்ந்து கொண்ட வேணுவின் மனம் அலைப்பாய்ந்தது. அப்பாவை தவிர வயது வந்த ஒரு ஆணின் குரல் வேறு யாருடையதாகவும் இருக்காது என்ற தைரியத்தில் வழக்கமாக பேசுகின்ற ஒருத்தியாகத்தான் அவள், அந்த வத்சலா, இருக்க வேண்டும் என்று அவன் உறுதியாக நம்பினான். சற்று நேரத்தில் மீண்டும் மணி அடித்தது. அடித்து கொண்டே இருந்தது. வேணு இருந்த இடத்தை விட்டு நகரவில்லை. மாடியிலிருந்து இறங்கி வந்த சுந்தரம் தானே போய் ரிசீவரை எடுத்தார். ஹலோ, டெலிஃபோன் நம்பரை சொன்னார். வேணு மெல்ல எழுந்து சென்று டெலிஃபோன் இருக்கிற ஹாலுக்கும் அவன் இருந்த அறைக்கும் இடையுள்ள பலகையில் காதை வைத்து கொண்டு உரையாடலை கவனித்தான். ஆம், ஒட்டு கேட்டான். அவன் தந்தை ஆங்கிலத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார். இல்லையே, நான் மாடியில் இருந்தேனே. சோ இஸ் இட் ஆல்ரைட்? ஒருவேளை என் மூத்த மகனாக இருக்கலாம். ஆமா, அவன் ஊர்ல இருந்தான் இப்பதான். ஆமாம், வேறு ஆறும் அடல்ட் இல்லையே. சரி, நான் சமாளித்துக் கொள்கிறேன். ஓகே, டோன்ட் வரி. ஓ, வாட் ஆர் யூ டாக்கிங்? சம்பாஷணைகள் முடிவடைகின்ற தருவாயில் வேணு அறையிலிருந்து நழுவி வெளியேறிவிட்டான். அந்த சம்பவத்திற்கு பிறகு இன்று வரை அவன் அவர் முகத்தில் விழிக்கவில்லை. ஒரே வீட்டில் இருந்தாலும் மிக சாமர்த்தியமாக அவர் கண்ணில் படாமல் அவன் தப்பித்து கொண்டிருந்தான். சில நாட்களுக்கு முன் வீட்டில் யாருமில்லாத நேரத்தில் அவன் மாடியில் உள்ள தன் தந்தையின் தனி அறைக்கு சென்றான். தனது ஐயத்தை உறுதிப்படுத்தி கொள்ள அவனுக்கு மேலும் சில துப்புகள் தேவைப்பட்டன. மாற்றுச்சாவி போட்டு அவரது மேஜை, அலமாரி முதலியவற்றை திறந்து துருவினான். அவ்விதம் ஒரு திருடனைப் போல் நடந்து கொள்வதில் அவனுக்கு அவமானம் ஏதும் ஏற்படவில்லை. அதனினும் பெருத்த அவமானத்துக்கு அவனை ஆளாக்கத்தக்க சில துப்புக்கள் கிடைத்ததால் அந்த தனது காரியம் சரியே என்று அவன் நினைத்தான். நான் ஏன் பயப்பட வேண்டும்? தப்பு செய்கிற அப்பாவை கண்டு நான் ஏன் ஒழிய வேண்டும்? இதை பற்றி அவர் புத்தியில் உரைக்கிற மாதிரி நான் எடுத்து கூறி அவரை திருத்த வேண்டும். இது என் கடமை. எப்படி, எங்கே அவரிடம் இதை பற்றி பேசுவது? வீட்டில் பேசினால் அம்மாவுக்கு விஷயம் தெரிந்து போகுமே. அவரை வெளியில் எங்காவது சந்தித்து பேச வேண்டும். என் பேச்சை அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதை பற்றி பிறகு யோசிக்கலாம். முதலில் தைரியமாக இது விஷயமாக அவரிடம் உடைத்து பேசிவிட வேண்டும் என்று இரவு பகலாக இந்த விவகாரம் குறித்து நெஞ்சு பொறுமி நினைவு குழம்பி இறுதியில் நேற்று அவன் ஒரு தீர்மானத்திற்கு வந்தான். எப்படியும் நாளைக்கு அவரிடம் நேருக்கு நேர் உடைத்து பேசிவிடுவது. இதில் நான் பயப்பட என்ன இருக்கிறது? நான் என்ன குழந்தையா? ஐ அம் அன் அடல்ட். கடற்கரையை ஒட்டி புதிதாக போடப்பட்டுள்ள உட்புறச் சாலையில் அந்த மோரிஸ் மைனர் நிறுத்தினார் சுந்தரம். அவர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த வேணு முதலில் கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கினான். அவன் பார்வை தூரத்து கடலை வெறித்தது. காற்றில் அலை பாய்ந்த வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு சற்று தள்ளி மணலில் போய் நின்று கொண்டான். அவன் மனதில் கடந்த 10 நிமிஷமாய் தந்தையை கல்லூரியில் சந்தித்து இங்கு வந்து சேர்ந்தது வரை எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்ற குழப்பம்தான் குடிகொண்டிருந்தது. என்னதான் தப்பு செய்திருந்தாலும் ஒரு தந்தையிடம் மகன் கேட்கக்கூடாத முறையில் தான் ஆத்திரத்தை, அறிவை இழந்துவிடக்கூடாதே என்ற அச்சமும் வேறு எழுந்தது. காரிலிருந்து இறங்கிய சுந்தரம் தனது கோட்டை கழட்டி காருக்குள் மடித்து சீட்டின் மேல் போட்டு கண்ணாடிகளை உயரத்தில் காரின் கதவுகளை பூட்டிவிட்டு வந்தார். அவர் பக்கத்தில் வந்து நின்று கை கடிகாரத்தை பார்த்து மணி 5 தான் ஆகிறது என்று அவன் காதில் படுகிற மாதிரி தானே சொல்லிக் கொண்டார் சுந்தரம். அதுதான், கூட்டத்தை காணோம் என்று வலிந்த புன்னகையுடன் அவனும் கூறினான். கடற்கரை மணலில் இன்னும் நிழல் இறங்கவில்லை. அவர்கள் இருவரும் திடீரென்று மௌனமாகி சற்று மணலில் கடலை நோக்கி நடந்தனர். அந்த இருவரையும் பார்க்கும் யாருக்கும் அவர்கள் தந்தையும் மகனும் என்று தோன்றாது. அண்ணனும் தம்பியும் போலவே, ஆசிரியரும் மாணவனும் போலவோதான் அவர்கள் இருந்தனர். முகச்சாயலில் இருவருக்கும் நிறைய ஒற்றுமை இருந்தது. தந்தையின் அளவே உயரமிருந்தும் அவரை போல் சதை பற்றில்லாத அவனது உருவம் அவரை விடவும் நெடிதாய் தோன்றியது. அவன் தலை குனிந்து நடக்கையில் மணலில் அழுத்தி புதையும் தனது பாதங்களையே பார்த்தான். மனசில் இருந்த கணம் வினாடி தோறும் மிகுந்தது. நெஞ்சில் குமுறுகிற ஆத்திரம் திடீரென்று தொண்டைக்கு வந்து அடைக்கிறது. முகம் சிவந்து சிவந்து குழம்புகிறது. உதட்டை இறுக இறுக கடித்துக் கொள்கிறான். அவன் தலை நிமிர்ந்து தூரத்து கடல் அலையை வெறித்த போது அவனது கண் இமைகளின் 2 கடை கோடியிலும் கலங்கிய கண்ணீர் வீசியடித்த காற்றில் சில்லென இமைக்கடையில் படர்ந்து படவுகிறது. அவர் அவனை மிகுந்த ஆர்வத்தோடு பார்த்தார். ஒரு முறை சருமினார். அவன் அவரை திரும்பி பார்த்தபோது அவனை சாந்தப்படுத்தும் தோரணையில் அவர் புன்முறுவல் செய்தார்.
அவனது உதடுகள் துடித்தன. இங்கே உட்காரலாமா என்றார். அவன் பதில் சொல்லாமல் உட்கார்ந்து கொண்டார். எப்படி ஆரம்பிப்பது? அவர் முகத்தை வெறித்து பார்த்ததும் பின்னந்தலையை குனிந்து யோசிப்பதும் மணலில் கிறுக்குவதுமாக கொஞ்சம் நேரத்தை கழித்தான். அவன் எது குறித்து தன்னிடம் தனிமையில் பேச வந்திருக்கிறான் என்று சுந்தரம் அறிந்தே வைத்திருந்தார். அந்த டெலிஃபோன் கால் சம்பவத்திற்கு பிறகு இந்த ஒரு வாரமாய் தான் அவனை பார்க்கவே இல்லை என்ற பிரஞை அவருக்கு இருந்தது. எனினும் அவன் அதனால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் வயது வந்த இளைஞன் என்ற காரணத்தால் நாகரிகமாக அது விஷயமாய் ஒரு சந்திப்பை தவிர்த்து வருகிறான் என்றும் அவர் கருதியிருந்தார். ஆனால் இப்போது அது சம்பந்தமாய் அவன் மிகவும் ஆழமாக பாதிக்கப்பட்டு அது குறித்து தன்னிடம் பேசவே தயாராகி வந்திருக்கிற நிலைமை அவருக்கு அவ்வளவு திருப்திகரமாக இல்லை என்றாலும் ஒரு கோளை போல் அந்த சந்திப்பை தவிர்க்க முயல்வது சரியல்ல என்பதாலேயே அவனிடம் அவர் இப்போது எதிர்பட்டு நிற்கிறார். எனினும் அவர் தானாகவே எதுவும் பேச விரும்பவில்லை. அவன் திடீரென்று தனக்குத்தானே பேசிக்கொள்கிற மாதிரி முணங்கினேன். ஐ ஆம் சாரி, இது ரொம்பவும் வெட்கப்படத்தக்க அவக்கேடான விஷயம் என்று ஆங்கிலத்தில் கூறினான். அதைத் தொடர்ந்து அவன் அவரிடம் கேட்டான், நான் எதை குறித்து சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? அவர் கொஞ்சமும் பதட்டமில்லாமல் புரிகிறது என்பதாக தலையை ஆட்டினார். அவரது பதட்டமின்மையை கண்டபோதுதான் அவனுக்கு ஒரு ஆவேசம் வந்துவிட்டது. நீங்கள் இப்படிப்பட்ட மனிதராக இருப்பீர்கள் என்று நான் கற்பனை கூட செய்ததில்லை. அவன் உணர்ச்சி மிகுதியால் முறுக்கேறிய தனது கைகளை பிசைந்து கொண்டான். காற்றில் தலை களைந்து பார்க்க குமுறுகிற உள்ளத்து உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு மார்பு பதைவதிக்க சீறி சீறி மூச்சுவிட்டான் வேணு. டோன்ட் பி சில்லி, நீ என்ன சின்ன குழந்தையா? பொறுமையா யோசி என்று அவனது தோளில் தட்டி கொடுத்தார் சுந்தரம். எஸ் ஐம் அன் அடல்ட் என்று பல்லை கடித்தவாறே சொன்னான். பிறகு தொடர்ந்து ஆங்கிலத்திலேயே கூறினான். அந்த அந்நிய மொழியில்தான் ஒரு தகப்பனும் மகனும் இது போன்ற விஷயங்களை விவாதிக்க முடியும் என்று எண்ணினான் போலும். உங்களுக்கு அந்த டெலிஃபோன் சம்பவம் நினைவிருக்கிறதா? அன்றிலிருந்து உங்களை நான் கவனித்தே வருகிறேன். என்னுடைய தந்தை இப்படி ஒரு ஸ்ரீலோலனாக இருப்பார் என்று நான் நினைத்ததே இல்லை. இது நம் குடும்பத்தை பற்றிய பிரச்சனை அல்லவா? உங்கள் வயதுக்கும் தரத்துக்கும் உகந்த செயலா இது? இந்த அம்மா இருக்கே, அது ஒரு அசடு. நீங்க அவங்களை வாழ்க்கை பூராவும் இப்படியே வஞ்சித்து வந்திருக்கிறீர்கள். அவன் பேசும்போது குறுக்கிடாமல் சிகரெட்டை பற்ற வைத்து புகைத்து கொண்டிருந்த அவர் திடீரென்று இப்போது இடைமறித்து சொன்னார், ப்ளீஸ் உன் அம்மாவை இது சம்பந்தமாய் இழுக்காதே. உனது அபிப்பிராயங்கள் அது எவ்வளவு வரைமுறை இல்லாமல் இருந்தாலும் நீ சொல்லு, நான் கேட்கிறேன். உன் அம்மாவை இதில் கொண்டு வராதே. உன்னை விட எனக்கு அவளை தெரியும். உனக்கு என்னை தெரிந்திருக்கிறதே, அதற்கு மேலாக அவளுக்கு என்னை தெரியும். நாங்கள் 25 வருடங்கள் தாம்பத்தியம் நடத்தியவர்கள். எங்கள் இறுதி காலம் வரை ஒன்றாக வாழ்க்கை நடத்துவோம். நீ மேலே சொல்லு. நீங்கள் அம்மாவை வஞ்சித்து ஏமாற்றி ஒரு போலி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் என்னை ஏமாற்ற முடியாது. உன்னை ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்பது போல் அவர் சிரித்து கொண்டார். அந்த போன் நிகழ்ச்சியை மட்டும் வைத்து உங்களை பற்றி இந்த முடிவுக்கு நான் வந்துவிடவில்லை. 2வது முறை நீங்கள் போனில் பேசினீர்களே, அந்த பேச்சை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதன் பிறகு இரவு 9 மணிக்கு மேல் காரை எடுத்துக்கொண்டு ஓடினீர்களே, உங்கள் இருவரையும் நான் தியேட்டரிலும் பார்த்தேன். இதனால் மட்டும் ஒருவரை சந்தேகித்து விட முடியுமா? அதனால்தான் உங்கள் அறையில் புகுந்து உங்கள் மேஜை, டிராயர், அலமாரி யாவற்றையும் நான் சோதித்து பார்த்தேன். உங்களின் காதல் கடிதங்கள் ஒரு ஃபைலே இருக்கிறதே, அதில் ஒன்று இதோ என்று அவன் ஆத்திரத்துடன் பாக்கெட்டிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து அவர் மேல் விட்டெறிந்தான். பிறகு அவன் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டு கண் கலங்கினான். தொண்டையில் அழுகை அடைத்தது. கடற்கரை சாலையில் நீல விளக்குகள் எரிய ஆரம்பித்தன. மணல்வெளியில் ஜனக்கும்பல் குழுமி இருந்தது. ஒரு சிறு கும்பல் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அந்த கும்பல் அவர்களை கடந்து செல்லும் வரை அவர்கள் மௌனமாக அமர்ந்திருந்தனர். பின்னர் வேணு பேச்சை ஆரம்பித்தான். நீங்கள் என்னை பெற்ற தகப்பன். உங்களுக்கு நான் இல்லை என்றால் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டதை எண்ணினால் எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. இனிமேலாவது நீங்கள் உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் சொல்கிறேன். அதற்கு மேல் என்ன பேசுவதென்று புரியாமல் அவன் மௌனம் காத்தான். சுந்தரம் மௌனமாக பெருமூச்செறிந்தவாறு வானத்தை பார்த்து கொண்டிருந்தார். இவனிடம் இது குறித்து தான் என்ன பேசுவது என்பதை விட என்ன பேசக்கூடாது என்பதிலேயே அவர் கவனமாக இருந்தார். அவன் திடீரென்று அவரை பார்த்து கேட்டான், தாத்தா சொல்லியிருக்கிறார், நீங்களும் அம்மாவும் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டீர்கள் என்று. இந்த காதல் விவகாரங்கள் எல்லாம் கடைசியில் இப்படித்தான் ஆகுமோ என்று சிறிது குத்தலாகவும் கேலியாகவும் கேட்டு அவர் முகத்தை கூர்ந்து பார்த்தான். சுந்தரம் சிகரெட்டை பத்த வைத்தவாறு சற்று குனிந்த தலையுடன் யோசித்தவாறு இருந்தார். ஒரு பெருமூச்சுடன் முகம் நிமிர்ந்து வேணுவை பார்த்தார். எதை பற்றியோ அவனிடம் விலைக்கு பேச நினைத்து, வயது வேறு, அனுபவம் வேறு, அதிலிருந்து பெறுகிற முதிர்ச்சி வேறு என்று அவருக்கு தோன்றியதனால் அவர் அவனுக்கு விளக்க நினைத்த விஷயத்தை விடுத்து வேறொன்றை பற்றி பேசினார்.
சரி, இது பற்றியெல்லாம் உன்னை பாதிக்கிற விஷயம் என்ன? அதை சொல்லு. அவர் இப்படி கேட்டதும் அவனுக்கு ஒரு பக்கம் கோபமும் இன்னொரு பக்கம் இந்த மனிதர் என்னதான் ஆகிவிட்டார் என்ற பரிதாபமும் ஏற்பட்ட ஒரு சிறு புன்னகையுடன் சொல்ல ஆரம்பித்தான். அப்பா, நீங்கள் ஒரு ப்ரொஃபசர், கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவர், 4 குழந்தைகளின் தந்தை. இத்தனை வயதுக்கு மேல் நீங்கள் ஒரு விடலை போல் திரிவதனால் உங்கள் குடும்ப அந்தஸ்து, சமூக அந்தஸ்து இவை யாவும் சீர்குலைந்து விடுகிறதே என்று உங்களின் வயது வந்த மகன் கவலைப்படுவது தப்பு என்கிறீர்களா? அதில் அவனுக்கு சம்பந்தமில்லை என்கிறீர்களா? அவன் பேசும்போது அவர் மகனின் முகத்தை நேருக்கு நேர் கூர்ந்து பார்த்தார். அவன் முகத்தில் ஒரு பக்கம் வெளிச்சமும் மறுபக்கம் இருளும் படிந்திருந்த போதிலும் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் அவனுடைய பார்வை 4 புறமும் அலைவதை அவரால் கவனிக்க முடிந்தது. வேணு, நீ வயது வந்தவன் என்று சொல்கிறாய், அது உண்மையும் கூட. ஆனால் வயது வந்த ஒரு மனிதருக்குரிய வளர்ச்சியை உன்னிடம் காணோமே. முதலில் ஒரு தகப்பன் என்ற முறையில் என்னுடைய பர்சனல் விவகாரங்களை, அந்தரங்க விவகாரங்களை உன்னிடம் பரிமாறிக்கொள்வது அவசியம் என்று எனக்கு தோன்றவில்லை. நீ எனது சமூக அந்தஸ்து, குடும்ப அந்தஸ்து முதலியவை பற்றி கவலைப்படுவதாக சொன்னாய். ரொம்ப நல்லது. அந்த எனது தகுதிகளுக்கு ஒரு குந்தகமும் வராது. அதை காப்பாற்றிக் கொள்வதில் உன்னை விட எனக்கு அக்கறை உண்டு. அவற்றுக்கு இழுக்கு வரும் பட்சத்தில் அதனை எதிர்த்து சமாளிக்கும் வலிமையும் எனக்கு உண்டு என்பதை உனக்கு நான் எப்படி நிரூபிப்பது? ஏன் நிரூபிக்க வேண்டும்? அவர் குரல் தீர்க்கமானதாகவும் கனமானதாகவும் இருந்தது. அவர் கொஞ்சம் கூட பதற்றமோ குற்ற உணர்ச்சியோ குறுகுறுப்போ இல்லாமல் தன்னிடம் பேசுகிறதை கேட்கையில் வேணுவுக்கு தான் செய்வதுதான் தப்போ என்ற சிறு பயம் நெஞ்சுக்குள் துடித்தது. இருந்தாலும் இத்தனை வயதுக்கு மேல் இவ்வளவு கேவலமாக ஒரு பெண்ணுடன் உறவு வைத்து கொண்டிருப்பதும் என்ன தைரியத்துடன் தன்னிடம் வாய்ச்சாதுரியம் காட்டுகிறார் இவர் என்ற நினைப்பு மேலோங்கி வர அவன் கோபமுற்றான். எனக்கு ஏன் நிரூபிக்க வேண்டும் என்றா கேட்டீர்கள்? நான் உங்கள் மனைவியின் மகன். நீங்களும் அவளுக்கு துரோகம் செய்கிறீர்கள் என்று பல்லை கடித்து கொண்டு ஆங்கிலத்தில் கூறினான். அவள் என்னை பற்றி உன்னிடம் புகார் செய்தாளா என்ன என்று அவர் அமைதியாக கேட்டார். இல்லை. பின் எதற்கு நீ அத்துமீறி எங்கள் தாம்பத்திய விவகாரத்தில் குறுக்கிடுகிறார்? ஐ எம் யுவர் சன். நான் உங்கள் மகன். இது என் கடமை. நோ சன், இது உன் கடமை இல்லை. இதில் தலையிடும் அதிகாரம் ஒரு மகனுக்கு இல்லை. மகனுக்கு இல்லை மகனே. வேணு உதட்டை கடித்து கொண்டான். அவனுக்கு அழுகை வந்தது. அவரை வாய்க்கு வந்தபடி வயது தீர்த்துவிட்டு இனிமேல் அவர் முகத்தில் விழிக்கக்கூடாத அளவுக்கு உறவை முறித்து கொண்டு ஓடிவிடலாம் என்று தோன்றியது அவனுடைய தவிப்பையும் மனப்புழுக்கத்தையும் கண்டு அவருக்கு வருத்தமாகவே இருந்தது. தனக்கு சம்பந்தமில்லாத, தன்னால் தாங்க முடியாத விஷயங்களை பொருட்படுத்தாமல் ஒதுங்க முடியாத பலவீனத்தால் அந்த இளம் உள்ளம் இப்படி வதைக்கப்படுகிறதோ என்ற கனிவுடன் அவன் கையை பற்றினார் அவர். வேணு சிறு குழந்தை மாதிரி பிணங்கி கொண்டு அவர் கையை உதறினான். இப்போது அவனுக்கு அழுகை வந்துவிட்டது. அழுகை அடக்கும் குரலில் அவன் நெஞ்சு இலக கேட்டான். அப்பா, எனக்கு இந்த விஷயம் ரொம்ப அவமானமாக இருக்கே. நீங்கள் என்னத்துக்கு இதை இப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும்? அவர் தனக்குள் சிரித்து கொண்டார். மை டியர் பாய், வயது வந்த ஆண் பிள்ளை என்று மீசை முறுக்குகிற நீ இப்படி கேட்கலாமா? உன்னோட நல்ல உணர்ச்சி எனக்கு புரியுது. என்னை பற்றி தப்பாக தோணினதால அதை மனசிலேயே அடக்கிவை. காலப்போக்கில் எது சரி எது தப்பு, எந்த அளவுக்கு எது தப்பு சரின்னு உனக்கு போக போக புரியும். நீ செய்த காரியங்களை எல்லாம் உன்மேல் பாசமுள்ள ஒரு தகப்பன்கிற முறையில் நான் மன்னிக்கிறேன். யோசிச்சுப்பார். தகப்பனின் தனிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மகனே அவனை உளவு பார்க்கறதும் கள்ளத்தனமாக அவனது அந்தரங்கங்களில் பிரவேசிப்பதும் ரொம்பவும் அவமானகரமானது இல்லையா? நான் உன்னுடைய ஸ்தானத்தில் இருந்தா இந்த செயலுக்காக வாழ்க்கை முழுவதும் வெட்கப்படுவேன். அவர் அவனை மன்னித்து விட்டதாகவும் அவன் செய்த குற்றத்துக்கு அவனை வெட்கப்படும்படியாகவும் கூறுவதை அவனால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. எனினும் தொடர்ந்து அவரிடம் தான் பேசி அவரை திருத்துவதோ அவர் குற்றத்தை ஒப்புக்கொள்ளச் செய்வதோ தனது சக்திக்கு அப்பாற்பட்டது என்று அவன் உணர்ந்தான். அம்மா அவர்கள் பெற்ற பிள்ளைகளாய ரமணி அம்மாளை அம்மாவென்றும் சுந்தரத்தை அப்பாவென்றும் அழைப்பவன் வேணு ஒருவன்தான். மற்றவர்கள் அனைவரும் மம்மி டாடி என்று தான் அழைப்பார்கள். வரந்தாவில் வந்து நின்ற வேணு அம்மாவென்று அழைத்த போது ரமணி அம்மாள் சாவகாசமாக ஈசி சேரில் சாய்ந்து ஜூலியன் ஹெக்ஸ்லிப்பு என்கிற புத்தகத்தை புரட்டி சுவாரஸ்யமான ஒரு பாராவை படித்து கொண்டிருந்தாள். வேணு அந்த புத்தகத்தின் அட்டையை கூர்ந்து பார்த்து வாய்க்குள் படித்து கொண்டிருந்தான். நாலேஜ், மொராலிட்டி அண்ட் டெஸ்டனி. அம்மா, நீ படிக்கிறதுக்கு இடைஞ்சலாக வந்துட்டேனா? சீச்சி, இதென்ன ஃபார்மாலிட்டியா? வா, இப்படி உட்காரு என்று கனிவுடன் அழைத்தாள் ரமணி அம்மாள். வேணு வரந்தாவில் கிடந்த ஒரு நாட்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான். அவனுக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. ரமணி அம்மாள் அவனை வாஞ்சையோடும் தனக்கு இவ்வளவு பெரிய பிள்ளை இருப்பதை திடீரென்று உணர்ந்த பெருமிதத்தோடும் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் கை விரல்களின் நகத்தை பீத்தவாறு குனிந்த தலையோடு ஏதோ யோசித்து கொண்டிருந்தான். இத்தனை நாட்களுக்கு பிறகு அவன் தன் மனதில் உறுத்தி கொண்டிருந்த ஏதோ ஒரு அந்தரங்கமான அவனது பிரச்சனையை குறித்து தன்னோடு விவாதிக்கவோ யோசனை கேட்கவோ வந்திருக்கிறான் என்பதாக எண்ணி
ஒரு வகை பூரிப்புக்கு ஆளாகி விட்டிருந்தாள் அவள். எனினும் அவன் பேச தயங்குவதற்கு கண்டு அவளே ஆரம்பித்தாள். என்ன வேணும்? இங்கே உனக்கு லைஃப் ரொம்ப போர் அடிக்குதோ? என்று தலை நிமிர்ந்த வேணு, போர் அடிக்கிறதுங்கிறது இல்லை, எனக்கு இந்த லைஃப் பிடிக்கல. நான் என்ன இருந்தாலும் ஒரு சைத்தானே, நீங்கள்லாம் ரொம்ப அல்ட்ரா நாகரிகமாக வாழற வாழ்க்கை எனக்கு சரிப்பட்டு வரலை என்று சொல்லிவிட்டு மீண்டும் தலை குனிந்து உள்ளங்கையில் விரலால் சித்திரம் வரைய ஆரம்பித்தான். சற்று நேர மௌனத்திற்கு பின் ரமணி அம்மாள் சொன்னால், உன்னுடைய குழப்பம் என்னன்னு எனக்கு சரியாக புரிஞ்சிக்க முடியலை. நாங்கள் இத்தனை வருஷமாக எப்படி வாழ்ந்து வரோமோ அப்படி தான் இருக்கோன்னு நான் நினைக்கிறேன். புதுசாக பொருத்தமில்லாத அல்ட்ரா நாகரிகம் ஏதும் வந்துட்டதா எனக்கு தோணலை. உன் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொன்னாதானே எனக்கு புரியும் என்று அவனிடம் கேட்டுக்கொண்டிருக்கையிலே இவன் மனதில் எண்ணத்தை வைத்து கொண்டு இவ்விதம் குழம்புகிறான் என்றறிய அவளும் பிரயாசைப்பட்டாள். எனக்கு இங்கே ஏண்டா வந்தோன்னு இருக்குது, யாரோ அந்நியர் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கேயுள்ள பழக்க வழக்கங்களும் எனக்கு ரொம்ப அந்நியமாக இருக்குது. உங்கள் உறவுகளும் பாசமும் எல்லாம் வெளிப்பூச்சாக இருக்குது. நீங்கள் ரொம்பவும் பொய்யானதொரு வாழ்க்கை வாழறீங்க. நான் திரும்பவும் தாத்தா வீட்டுக்கே போயிடலான்னு நினைக்கிறேன். அவன் நிறுத்தி தெளிவாக கூறியவற்றை அவளும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தாள். பிறகு இருவருமே சற்று அமைதியாக இருந்தனர். அப்போது மத்தியான நேரம், மணி 11 இருந்ததால் வீடு அமைதியாக இருந்தது. கீழே சமையல் அறையில் சமையற்கார பாட்டி கூட தூங்கி கொண்டிருந்தாள். வீடும் வீதியும் ஓவென்று வெறிச்சோடி கிடந்தது. வேணு, திடீர்னு உனக்கு இது ஒரு பிரச்சனையாகி போன காரணம் என்ன? தாத்தா வீட்டு வாழ்க்கைக்கும் நம்ம வீட்டு சூழ்நிலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும்னு எனக்கு புரியுது. ஆனால் உன் வயசுக்கு நியாயமாக அந்த வாழ்க்கை தான் போர் அடிக்கணும். சரி, ருசிகள்ங்கிறதே பழக்கத்தினால் படுகிற பயிற்சி தானே. ஆனாலும் இதுதான் உன் வீடு. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இங்கே வாழ்கிறத யாராவது தடுக்கிறாங்களா என்ன? எது இருந்தாலும் இல்லைனாலும் இன்னொருத்தர் சுதந்திரத்தில் மற்றவர் தலையிடுற, அதிகாரம் பண்ணுற, ஆட்டி படிக்கிற போக்கு மட்டும் நம்ம வீட்டில் யாருக்கும் கிடையாது. உனக்கு ஞாபகம் இருக்குதோ என்னமோ, உங்கள் பாட்டியும் தாத்தாவும் இங்கே வந்துட்டு போகிறப்போ அவங்களோட போகணும்னு நீ அடம்பிடிச்ச. அவங்களுக்கும் உன்னை கூட்டிக்கிட்டு போய் வச்சுக்கணும்னு ஆசை. உன் ஆசைக்காகவே தான் மனசொப்பி அனுப்பினேன். அந்த அளவுக்கு இந்த வீட்டில் குழந்தைகளின் சுதந்திரத்துக்கு கூட அவ்வளவு மதிப்பு என்றைக்குமே உண்டு. உனக்கும் இங்கே உன் விருப்பப்படி இருக்கிறதுல என்ன தடை சொல்லு வேணும் என்று முகத்தை பார்த்தபோது அவன் மௌனமாக அவளை வெறித்து பார்த்தான். அதனால் உனக்கு ஊருக்கே போகணுங்கிறதுக்கு வேறு ஏதோ காரணம் இருக்கும்னு எனக்கு தோணுது. என்ன சரிதானே என்று லேசான சிரிப்புடன் கேட்டாள் ரமணி அம்மாள். ஆமாம், வேற காரணம் இருக்கு என்று கூறி தன் மனதுக்குள் கிடந்து அரிக்கும் தந்தையை பற்றிய உண்மைகளை அவளிடம் கூறுவதற்கு வார்த்தைகள் கிடைக்காமல் அவன் தவித்தான். வேணு, அதுவும் இல்லாமல் நீ என்னென்னவோ சொல்கிறிய, ஏதோ வெளிப்பூச்சுன்னும் பொய்யுன்னும் இந்த வாழ்க்கையை பற்றி ஏதோ சொன்ன. என்ன விஷயம்? நீ எப்படி எங்களை பற்றி அப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வரலாம்? நீ எதை வெளிப்பூச்சுன்னு நினைக்கிற? எல்லா வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு அளவுக்கு ஏதோ ஒரு விதமான வெளிப்பூச்சு இருக்க தான் செய்யும். வேணும், நீ எதை பற்றி சொல்கிற? உன் மனசு ரொம்ப ஆழமாக காயப்பட்டிருக்கு. இப்படி ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வருதுன்னு எனக்கு தோணுது. என்ன நடந்ததுன்னு சொல்ல. இப்போ அவன் சட்டை பையிலிருந்து கர்ச்சீப்பை எடுத்து மூக்கையும் கண்களையும் அழுந்த துடைத்து கொண்டான். முகமே சிவந்து குழம்பியிருந்தது. அம்மா, எனக்கு அப்பாவின் நடத்த பிடிக்கல என்று வானத்தை வெறித்தவாறு முகம் திருப்பி கூறினான். அவளிடமிருந்து பதில் இல்லை. அந்த தைரியத்தில் அவள் முகத்தை திரும்பி பாராமல் தொடர்ந்து சொன்னான். உனக்கும் அப்பாவுக்கும் மனஸ்தாபம் வருமே. உங்கள் குடும்பத்தின் அமைதி என்னால் கெட்டு போகுமேன்னு நினச்சி தான் நான் இத்தனை நாளாக குழம்பிக்கிட்டே இருந்தேன். கெட்டு போகிற ஒரு குடும்பத்தின் அமைதி மட்டும் கெடாமல் இருக்கிறது எத்தனை நாளைக்கு முடியும்? அவர் உனக்கு துரோகம் பண்ணுறாரு அம்மா. இது எனக்கு தெரிஞ்சதும் நான் இதை உன்னிடம் மறைச்சி வச்சா அந்த துரோகத்துக்கு நானும் உடந்தேன்னு அர்த்தம். அதனால தான் இந்த அவமானகரமான குடும்பத்தில் இருக்க எனக்கு பிடிக்கல. அவரை நான் திருத்த முடிஞ்சா நீ திருத்து. இது உங்கள் விஷயம், நான் போகிறேன் என்று படபடவென்று கூறிவிட்டு அதற்கு மேல் அந்த தாயின் முகத்தை பார்க்க தைரியமில்லாமல் அவன் அங்கிருந்து ஓடிவிட துடித்தான். அவன் மனசில் அவள் அழுவாளோ, அழுது கொண்டே அவற்றை பற்றி குத்தி குடைந்து எதையாவது கேட்பாளோ, ஆத்திரப்பட்டு அந்த துரோகமிழைத்த கணவனை சபிப்பாளோ, தான் பல காலம் சந்தேகப்பட்டு மனதில் வைத்திருந்த விஷயம் மகன் வரைக்கும் தெரிந்துவிட்டதே என்று அவமானத்தால் சாம்பி விடுவாளோ என்று அஞ்சியே ஒரு குற்றவாளி மாதிரி அவன் அவளிடமிருந்து தப்பியோடி அத்தினத்தான். வேணு என்று அமைதியான உணர்ச்சி மிகுதியால் சற்று கனத்து விட்ட அவனது தாயின் குரல் அவனை தடுத்தது. அவள் முகத்தில் தான் எதிர்பார்த்த எந்த குற்றம் குறியுமில்லை. அவள் மிகுந்த கனிவுடன் புன்னகை காட்டி உட்காரு என்றதும் நாற்காலியிலிருந்து எழுந்து வேணு மீண்டும் உட்கார்ந்தான்.
நீ ஏதோ உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதையோ பேச போறேன்னு நான் நினைச்சேன். அப்பாவை பற்றிய பிரச்சனையா அது? நல்ல வேடிக்கை என்று அவள் கசிந்து சிரித்தாள். அப்படின்னா உனக்கு ஏற்கனவே அதை பற்றியெல்லாம் தெரியுமா என்று முனகுவது போல் கேட்டான் அவன். நான் அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்பினதும் இல்லை என்று ஆழ்ந்த சிந்தனையுடன் கூறினாள் அவள். அவள் தொடர்ந்து சொன்னாள், இதோ பார், அவர் உன் அப்பாங்கிறது எவ்வளவு உண்மையோ என் புருஷன்கிறதும் அவ்வளவு உண்மை. அவர் ஒரு ப்ரொஃபஸருங்கிறது. அவர் ஒரு பெரிய அறிவாளி, படிப்பாளி, சமூக அந்தஸ்து மிக்கவர் இல்லையா? அவன் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. அவளே சொன்னாள், நீ எதுவெல்லாம் உன் அப்பாவை நினைச்சு பெருமைப்படலாமோ அதையெல்லாம் விட்டுட்டு எதை பற்றி உனக்கு முழுசா தெரியாதோ, எது ரொம்பவும் அந்தரங்கமானதோ அதை குடைஞ்சு வருத்தப்படுறதும் அவமானப்படுறதும் சரின்னு தோணுதா உனக்கு? அவன் திடீரென்று கொதித்து போய் சொன்னான், முழுசா தெரிஞ்சுதான் அம்மா பேசுகிறேன். ஐ ஹவ் ப்ரூஃப், என்னால் நிரூபிக்க முடியும். அவருக்கு வந்த ஃபோன் கால், அவர் பேசுகிறதை நான் என் காதால் கேட்டேன். அன்னைக்கு ராத்திரி தியேட்டரில் அதுக்காகவே போய் இந்த கண்ணால் பார்த்தேன். அவர் ரூமில் இருக்கிற ட்ராயரில் அவருக்கு வந்த லவ் லெட்டர்ஸ் ஒரு பையே இருக்கே. அவர் முகத்திலேயே அதை வீசி எறிஞ்சப்போ அவராலேயே அதை மறுக்க முடியலை. அம்மா, ஓ இஸ் இட் சேம் ஆன் யூ? ப்ரூஃப் இருக்காம். ப்ரூஃப் வேணும். பெரிய மனிதர்கள் எல்லாம் பிரபலமானவங்களையும் அவதூறு செய்கிறதே தொழிலாக கொண்டிருக்கிற சில மஞ்சள் பத்திரிக்கைங்க. அவங்கக்கிட்டையும் அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கும். அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்காதுன்னா அதை மஞ்சள் பத்திரிக்கைன்னு கௌரவமான, அது ஒரு மனுஷனுடைய பெருமை திறமை எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுடைய அந்தரங்கமான பலவீனங்களை பற்றி பேசுகிறதை ஒரு பிழைப்பாக வச்சிருக்கிறதால சமுதாயத்துக்கோ நாகரிகத்துக்கோ கேடுதானே ஒழிய லாபம் இல்லை. அதனால் நாம் மஞ்சள் பத்திரிகைகளை கண்டா அருவறுத்து ஒதுக்குறோம். இப்போ நீ பண்ணியிருக்கியே, இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு? நீயும் அவங்க மாதிரி தான் ப்ரூஃப் இருக்கு என்கிற. வேணும், எனக்கு உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தமாக இருக்கு. சேம் என்று ரமணியம்மாள் காதுகளை பொத்தி கொண்டாள். நீ நிஜமா இப்படியெல்லாம் செய்தியா வேணும்? எவ்வளவு உயர்ந்த மனுஷனை எவ்வளவு கேவலமாக நடித்திட்ட என்று கூறுகையில் உடலும் மனமும் அவளுக்கு பதறின. இவள் என்ன மனுஷி, இவள் என்ன மனைவி என்று புரியாமல் திகைத்தான் வேணு. அம்மா, உன்னுடைய நல்லதுக்கும் இந்த குடும்பத்தோட நன்மைக்கும் தான் தப்புன்னு தெரிஞ்சதும் நான் அவர் விஷயத்தில் அப்படி நடந்துக்கிட்டேன் என்று அவளுடைய நிலைமையை பார்த்தவன் சமாதானம் கூற முயன்றான். வேணு, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குடா. அவர் நினச்சி இல்லை, உன்னை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குடா. நீ அப்படி நடந்துக்கலாமா? ஒரு தகப்பன்கிட்ட ஒரு மகன், ஐயோ என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியலை வேணு. அவர் உனக்கு துரோகம் செய்யறான்னு தெரிஞ்சும் இட் இஸ் மை ப்ராப்ளம் என்று அவள் இடைமறித்து கூவினாள். அது என் விவகாரம். உனக்கு எங்கள் தாம்பத்தியம் பற்றிய அந்தரங்கத்தில் தலையிடுற என்ன உரிமை இருக்கு என்று அருவறுத்து உடல் சிலிர்த்தாள். சொல்கிறேன் நாங்கள் 25 வருஷம் அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் அப்படியே வாழுவோம். அதனால்தான் அந்த அமைதியை, அந்த சந்தோஷத்தை கெடுத்துக்கிற எந்த விஷயத்துலையும் நான் தலையிட விரும்புறது இல்லை. எனக்கு லேசாக தெரியும். அதனால் என்ன, என்னை விட அவருக்கு இனிய துணை யாரும் இருக்க முடியாது. நீ சொல்றியே, அதை பற்றி எனக்கு மனசுக்குள்ள ஆழ்ந்த வருத்தம் உண்டுதான். இதை சொல்லும்போது எவ்வளவு அடங்கியும் அடங்காமல் அவளது ஈயத்தில் பாறையாய் ரகசியமாய் இருக்கும் ஒரு ஆழ்ந்த துயரம் ஊறுகின்றது. கண்களில் தாரை தாரையாய் வடியும் கண்ணீரை மூக்கு கண்ணாடியை கலற்றி துடைத்தவாறே அங்கிருந்து எழுந்து சென்று வராந்தாவில் ஒரு நிமிடம் நின்று தன்னை திடப்படுத்தி கொண்டு மீண்டும் மகனின் எதிரே அமர்ந்தாள். வேணு, நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அவ்வளவு சிம்பிளா இல்லடா. அது ரொம்ப சிக்கலானது, குழப்பமானது வேணு. அந்த சிக்கலிலும் அந்த குழப்பத்திலும் எப்படி ஒரு குடும்பத்தை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நடத்தணுங்கிறது தான் வாழ்க்கை கலை. பொறுப்பு, சகிப்புத்தன்மையும் இல்லைன்னா அன்பு, காதல்ங்கிறதெல்லாம் அர்த்தமே இல்லை. உன்னை மாதிரி நான் நடந்துக்கிட்டு இருந்தா இந்த குடும்பம் அமைதியும் அவரோட கௌரவமும் குலைஞ்சு போகிறதுக்கு நானே காரணமாகி போயிருப்பேன். என்னுடைய பொசசிவ்னஸ்க்காக, என்னுடைய பிடியில் அவர் இருக்கணுங்கிறதுக்காக இந்த குடும்பத்தோட அமைதியையும் அவரோட கௌரவத்தையும் என் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் விளையாய் கொடுக்கிற அளவுக்கு நான் சுயநலக்காரியாவது எவ்வளவு கேவலமானது. இப்படியெல்லாம் சொல்றதை கேட்டு நான் ஏதோ ரகசியமான சோகத்தை அனுபவிச்சுக்கிட்டு வாழ்றேன்னு நீ கற்பனை செய்து கொள்ளாதே. ஆனால் என் மனசுல ஒரு சின்ன துயரம் இல்லாமல் இல்லை. முழுமையான ஆனந்தம் என்பது அவ்வளவு சுலபமானதா என்ன? பேச எனக்கு உரிமை இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனையே இல்லை. அதனால் என்ன பலன்னு யோசிக்க வேண்டாமா? இப்போ என்ன நஷ்டம்னு நான் யோசித்தேன். நான் அதை பற்றி பேசுறது ஒரு பண்பு வேணும். ஆமாம், ஒருத்தரை நான் மதிக்கிறோங்கிறது என்ன அர்த்தம்? அவங்களோட அந்தரத்தை, பிரைவசியை தெரிஞ்சுக்கிறதுக்கு பலவந்தமாக முயற்சி செய்யாமல் இருக்கிறது தான். ஒருத்தர் மேலே அன்பு செலுத்துறதுங்கிறது என்ன? அவங்களோட அந்தரங்கமான ஒரு பலவீனமாக நமக்கு தெரிஞ்ச போதிலும் அதுக்காக அவங்களோட மற்ற தகுதிகளையும் பெருமைகளையும் குலைக்காம அந்த பலவீனமும் சேர்ந்தது தான் அவங்கன்னு தெரிஞ்சு கொள்வது தான்.
ஓ, ஒருவரின் அந்தரங்கம் எவ்வளவு புனிதமானதுல இன்னொரு இரண்டாவது நபரின் பிரவேசம் அது யாராயிருந்தாலுமே ரொம்ப காட்டுமிராண்டித்தானது, அசிங்கமானது. அம்மா, நீ அவரோட மனைவி, சோ வாட்? அந்த உரிமையை நான் துஷ்பிரயோகம் செஞ்சா அந்த உரிமையே எனக்கு மறுக்கப்படலாம் இல்லையா? உன் விஷயத்தில் அவர் அப்படி இருப்பாரான்னா கேட்டேன். இருக்கிறார் வேணு. ஒரு புருஷன் தன் மனைவியையோ ஒரு மனைவி தன் புருஷனையோ சந்தேகப்படுறதுக்கும் பரஸ்பரம் அந்தரங்கமான விஷயங்களை எல்லை கடந்து ஆராயறதுக்கும் காரணமே கிடையாது. ஒரே ஒரு காரணம்தான், அவங்க தங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறதா நினைச்சுக்கிறது தான் காரணம். புருஷன், மனைவி, மகன், தாய், தகப்பன் எல்லாமே ஒரு உறவுக்கு உட்பட்டவங்க தான். ஆனால் ஒவ்வொருவரும் செப்பரேட் இண்டிவிஜுவல், தனி யூனிட் இல்லையா? ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் ஒரு தனிப்பட்ட அந்தரங்கம் உண்டு. அதை கௌரவிக்கணும் வேணும். யார் மேலே நமக்கு ரொம்ப மதிப்போ அவங்க அந்தரங்கத்தை நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கௌரவிக்கணும். உன் அப்பாவை நீ என்னென்னு நினைச்ச? என்னால் நீ கேட்ட மாதிரி அவரை கேட்க முடியுமா? கற்பனை பண்ணி கூட சக்தி இல்லைப்பா எனக்கு. ஓ, நீ என்ன செஞ்சிட்ட? பரவாயில்லை, உங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ராங் மேன், இதை தாங்கிக்குவார். அவர் தனது பலவீனங்களையும் தாண்டி வருவார், நிச்சயம் தாண்டி வருவார். வாழ்க்கை ரொம்ப சிக்கலானது வேணு. வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். இந்த புத்தகத்தை படிச்சுப்பார். உனக்கு இது மாதிரி சிந்தனைகள் விசாலமான பார்வையையும் தரும். வேணுவுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அவன் மனதில் தாத்தாவும் பாட்டியும் மட்டும்தான் லட்சிய தம்பதியினராய் தோன்றினார். அவனுக்கு புரியவே இல்லை. அவர்கள் தாத்தாவும் பாட்டியும் கல்யாணம் செய்து தாத்தாவும் பாட்டியுமாகவே தாம்பத்தியம் நடத்தி வந்திருக்கவில்லை என்பது. சில நாட்களுக்கு பின் ஒரு நாள் மாலை கல்லூரியிலிருந்து வந்த சுந்தரம் உடைகளை களைந்து கொண்டிருந்த போது 2 நாட்களுக்கு முன்பு சொல்லிக்கொள்ளாமல் வீட்டை விட்டு கிளம்பி போய்விட்ட வேணுவிடமிருந்து வந்த கடிதத்தை கொண்டு வந்து அவரிடம் தந்தாள் ரமணி அம்மாள். அதில் முக்கியமாக கடைசி வரிகள் இவைதான்: நான் தாத்தாவின் பேரனாகத்தான் இருக்க லயக்கமானவன். வந்துவிட்டேன். உங்கள் வாழ்க்கை நெறிகள் புரியாமல் தவறு செய்திருந்தால் மன்னிக்கவும். இப்படிக்கு வேணும். கடிதத்தை படித்து முடித்ததும் அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் அர்த்தத்தோடு பார்த்து கொண்டனர். பழமைவாதிகள் என்பவர்கள் 70 வயதுக்கு மேல்தான் இருக்கணும்னு இல்லை, 20 வயசுலையும் இருக்கலாம் என்று அவர் சிரித்து கொண்டே சொன்னார். ரமணி அம்மாள் சற்று நேரம் அவர் முகத்தையே ஏக்கத்தோடு வெறித்து நோக்கினாள். அவள் கண்கள் சிவந்து கலங்கின. அவள் தனது ஆழ்ந்த துயரத்தையே ஒரு புன்முறுவலாக்கி அவரிடம் கேட்டாள். இன்னுமா நீங்க என்று துடித்த அவள் உதடுகள் தனது கன்னத்தில் அழுத்தும்படி அவர் அவளை தழுவிக்கொண்டார். அதன் பிறகு நடந்தவை அவர்களின் வாழ்க்கையின் அந்தரங்க விவகாரங்கள்.